எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி தாங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே இன்றைக்கி ஒரு குட்டியான மாடி தோட்ட வாழ்க்கும் சேர்த்து பார்க்கலாம். இப்போது நம்ம குவார்டைமில் இருக்கிறதுனால நம்ம வெளியே போய் எல்லா திங்ஸும் வாங்கி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன். இது ஒருத்தருக்கு போதுமான அளவு. நீங்கள் நிறைய பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காளான் 200 கிராம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி. அதுக்கப்புறம் பவுடர்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, மிளகாய், மஞ்சத்தூள், இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எவ்வளோ பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க. நான் 2 பேருக்கு ஒரு வேலைக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன். இப்போ அடுப்பில் நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே செய்யலாம், இல்லை அப்படின்னாலும் டைரெக்டாக வேறு ஒரு பாத்திரத்துலேயும் செய்யலாம். நான் கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இது போட்டு நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரைஸை வடித்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வடித்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மூளை ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க எல்லா ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அளவு கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். ஆனியன் ஸ்மெல் போகணும். ஆனியன் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஜூஸியாக மாறணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண அது நல்லா பாயில் ஆகி ஜூஸியாக வர ஆரம்பிக்கும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னுமே குயிக்காக ஃப்ரை ஆகிடும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் 1 கிளாஸ் 2 பேர்த்துக்குங்கனால நான் 1 கிளாஸ் ரைஸ் மட்டும் எடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு தண்ணியை மட்டும் வடித்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோடது ஜூஸியாக வர ஆரம்பிச்சிருக்கோ. நம்ம எடுத்து வச்சுருக்க சால்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இன்னும் நல்லா அந்த ஆனியன் இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் செமி சாலிடாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இது ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அப்படியே விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த காளானை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டொமேட்டோ ஜூஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். காளானில் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா
மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த காளானில் வந்து தண்ணி கொஞ்சமாக மெல்ட் ஆக தான் வாட்டர் வந்து செக்ரேட் பண்ணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பாருங்கள், காளான் ஆஃப் பாயில் ஆகிருக்கும். இன்னுமே வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். மேபி காளான் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து காளான் ஆஃப் பாயில் ஆயிருக்கு. இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இது நல்லா பாயில் ஆகட்டும், அப்படியே விட்டுடுங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காளான் வந்து நிறையா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போது நம்ம வந்து அரிசி எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் தான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த அளவு தான் வந்து காளான் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். நான் அரிசியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வாட்டர் செக்ரேட் பண்ணுற அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி பாருங்கள், நான் எடுத்திருக்க அளவு டம்ளர் இது தான். இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும் சாதம். ஸோ தண்ணி தான் இதில் ரொம்பவே முக்கியம். இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா அளவு டம்ளர், அந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி நம்ம எந்த அளவு டம்ளரில் எடுக்கிறோமோ அதே அளவு டம்ளரில் தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டம்ளர் எடுத்தால் 2 டம்ளர் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாகலாம் வேண்டாம், ஏன்னா நம்ம காளான்லேயே தண்ணி கொஞ்சம் வரும். ஸோ அதனால் நமக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி டபுள் பங்கு வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து லைட்டாக பாயில் ஆகிற கண்டிஷனில் வந்து நம்ம அரிசியை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சுற்றிலும் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது அரிசி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அரிசி மட்டும் கீழே தங்கிடுச்சு அப்படின்னா காளான் எல்லாம் மிக்ஸ் ஆகாது. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஷர் மூடியை போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் தான், 5 நிமிஷத்துலேயே வந்து விசில் வரும். நீங்கள் 3 விசில் விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போது நம்ம மாடி தோட்ட வாழ்க்கைக்கு வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் வச்சுருந்த பிளான்ட் எல்லாமே வந்து அந்த மந்த் முடிஞ்ச உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக அழிய ஆரம்பிச்சிடும். எங்கே பார்த்திங்கன்னா தக்காளியோட ஸ்டெம்பு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரியே பச்சை மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி காய் கொடுத்த செடி எல்லாமே வந்து காய் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதே மாதிரியே மழை பெஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நல்லா வெயில் அடிக்குது. ஸோ க்ளீன் பண்ணலான்னு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம். மழையில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி செடி வந்து செம்பு லைட்டாக உடஞ்சிருச்சு. பரவாயில்ல, அது வந்து வந்துடும், பிரச்சனை இல்லை. அதே மாதிரியே நீங்கள் செடிக்கு எப்போவும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அளவான தண்ணி தான் ஊற்றணும். அதிக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இப்போது வந்து பச்சை மிளகாய் நாள் முழுக்க உங்களுக்கு வருஷம் பூரா வந்து பச்சை மிளகாய் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
செடி வந்து பாருங்கள் கொஞ்சம் சத்து இல்லாத செடியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுத்துட்டே வரணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தக்காளி செடி 3வது போகம் தான் வந்து பார்க்குறீங்க. அதுலேயுமே வந்து ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருக்குது. அதனோட ஃபுல் ஸ்டெம்மும் கட் ஆகிடுச்சு. இடையில அந்த துளிர் விட்டு வந்ததில் தான் வந்து 4 காய் இருக்குது. இந்த 4 காய் எவ்வளோ பெருசு வரும்னு தெரியல. இது வந்து 4வது தடவையாக காய் வைக்கிது. ஸோ அதனோட லென்த்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அளவுக்கு உயரத்தில் இருக்குது, 5 அடி உயரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செடியில் வந்து கீரை, பச்சை மிளகாய் செடி, தக்காளி, பாவக்காய் செடி எல்லாமே வந்து ஒரே பாட்லேயே இருக்குது. கடைசியாக பாருங்கள் இந்த செடி வந்து பட்டு போயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே ஸ்டெம்மு பஞ்சு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் செடி செத்து போச்சு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாவக்காய் வந்து நிறையா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நிறைய பூ வைக்குது. ஒரு குட்டி பிஞ்சு கூட இருக்குது. நான் அழிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் காய் வைக்கிது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அப்படியே விட்டுட்டேன். இந்த செடி தாங்க என்ன செடின்னே தெரியல. ஆனால் தண்ணி ஊற்ற வளர்ந்துட்டே போகுது. மூங்கில் குச்சி மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பிடிச்சி வளைச்சா கூட அது உடையில, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ இதனோட பேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அது என்ன செடிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதில் ஒரு செடி மட்டும் விட்டுட்டு சரி அதனோட வேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஃபுல்லாக வேரோட பிடுங்கிட்டேன். பிடுங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட வேர் குருவி கூடு மாதிரி வளைஞ்சி இவ்வளோ இருக்குது. குட்டி செடிக்கே இவ்வளோ இருக்குது. பெரிய செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்னும் லாங்காக இருக்கும். நான் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணேன். ஆனால் வேர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, சல்லி வேர் தான். ஆனால் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது என்ன அப்படின்னு தெரியல. மேபி வெட்டி வேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு செடி தெரியல. தெரிஞ்சால் எனக்கு தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்து ஸ்டெம்மு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எவ்வளோ லாங் வளர்ந்துருக்கு இன்னொரு செடி. அதுலேயுமே வந்து இன்னொரு செடி இருக்குது, அது பேரும் எனக்கு தெரியல. இப்போ அதே மாதிரி இன்னொரு பாட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து குட்டியாக ஆலோவேரா வந்து தான் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். கீழாநெல்லி தலை வந்து நான் எந்த பாட்டில் வச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக கீழாநெல்லி ஒரு 10 கீழாநெல்லி செடினாவது தனியாக வந்து வளர்ந்துக்குது. விதையெல்லாம் போடுறது இல்லைங்க. ஜஸ்ட்டு மண்ணை வந்து வேறு பாட்டில் வச்சாலே வந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கோட்டையை வந்து இதை மண்ணோட மிக்ஸ் பண்ணி போட்டது தான். அதுவுமே வந்து நல்லா வளர்ந்துருக்கு. தனியாக எடுத்து வைக்கணும், லேண்ட் இல்லை. ஸோ அதனால யாருக்கிட்டையாவது கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அதுவும் வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புதினா செடி ஸ்டெம்பு வளர்ந்து கீழே போயிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து வேர் பதிய போட்டு வேறு ஸ்பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி ஒரு சில பாட்ஸ் வந்து பிளேஸை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி வால்க் தான் இது. ஸோ ப்ரீஃபாக சொல்ல முடியாது. ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இதனோட வேர் பதியம் போட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடம் வந்து நான் க்ளீன் பண்ணி பதியம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட பாட் கிடைக்கல. ஸோ வேஸ்ட்டாக கிடைக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி மண் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் ரிலீவ் பண்ணிட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பாயில் ஆகிறதுக்கு 2 விசில் விட்டால் போதும். அதிகமாக விட்டிங்க அப்படின்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 2 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் ரிலீவ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு.
நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ரம்யா ஃப்ரம் ரம்யா தமிழ் யூடியூபர். சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. டேக் கேர், பாய்.